ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இது மூணில் உன்னை தொடுன்னு சொன்ன உடனே நீயும் மனசார நம்பிக்கையோட நான் உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தது போலவே நடத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு தானே இப்பொழுது இதை தொட்டாய். நிச்சயமா இந்த தொட்டதின் பலனாகத்தான் நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன். நீ மன மகிழ்ச்சி அடையும்படி அனைத்தையும் மிகச் சிறப்பாக நடத்தி தர நான் தயாராயிட்டேன் என் செல்வமே. உன் மனசில் இப்போ நீ என்ன யோசிக்கிற நான் சொல்லட்டுமா? அப்பா முருகா, நீ ஒரு புரியாத புதிராக இருக்க. நான் வேண்டி கேட்குறதையெல்லாம் தராமல் என்கிட்ட விளையாட்டு காட்டுற. ஆனால் நான் எதை வேண்டாம்னு நினைக்கிறேனோ அதை வேகமாக ஓடி வந்து என்னை தேடி வந்து தருகிறாய். என்கிட்ட விளையாடும் என் அப்பன் முருகனே, என் கர்ம வினைகளை தீர்த்து என் கஷ்டத்தை போக்கி என் புலம்பலுக்கு முடிவு கட்டும் விதமாக நான் ஆசைப்படுறதை என் கைகளில் கொடுங்கன்னு தானே இப்போது மனசில் யோசிக்கிற. நிச்சயமா உனக்கு எது வேணும் எது கிடைக்கணும்னு ஆசைப்பட்டு இதை தொட்டாயோ அது நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும்படி நான் செய்ய தான் போகிறேன். நீ எதிர்பார்த்த காரியத்தையும் கூட வெற்றிகரமாக நான் நடத்தி கொடுப்பேன். உன்னோட இந்த திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இனிமே வெற்றி மேல் வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்க போகுது. எப்போவுமே அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அவங்கள போல வாழணும்னு ஆசைப்படாமல் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க, நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடிச்சது போல் வாழ்ந்துட்டு போகலாம்னு யோசி. ஏன்னா அவரவர்கள் வாழ்க்கையை அவரவர்களாகவே வாழ்வது தான் அழகாக இருக்குமே தவிர அடுத்தவங்களை பார்த்து வாழணுன்ற ஆசை இருப்பது வாழ்க்கைக்கு சரியாக வராது என் செல்வமே. எப்போவுமே மனசில் நினச்சதை தைரியமாக பேசக்கூடிய பிள்ளையாக இருந்த நீ இப்போதெல்லாம் எதையுமே யோசித்தாலும் பேசுகிறதுக்கு யோசித்து சரியாக வருமா, இந்த இடத்துல பேசலாமான்னு யோசித்து செய்வதே கூட ஒரு நல்ல மாற்றமாகவும் முன்னேற்றமாகவும் தான் நான் எடுத்துக்கிறேன். நிச்சயமாக நீ செய்த நற்பணிகளும் நன்மைகளும் நல்ல விஷயங்களும் ஒருபோதும் வீணாக போகாது. என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தர்றேன். உன் கனவுகள் அனைத்தும் நனவாக மாறி உன் கைகளில் வந்து சேருவதற்கான காலகட்டம் வந்துருச்சு. இத்தனை நாளாக நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பரிசை தான் இப்போது உன் கைகளில் கொடுக்க போகிறேன். உனக்கு கிடைக்காம இருந்த எல்லாமே இப்போது உன் கைகளில் மிகப்பெரிய பொக்கிஷமாக மிகப்பெரிய வெற்றியாக வந்து சேருவதற்கான காலகட்டம் வந்துருச்சு. ஒரு சில பேர் தனக்கு கிடைக்கிறத விட இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கூடுதலாக கிடச்சிட்டா அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. ஐயோ நமக்கு அது கிடைக்கலையேன்னு அவங்க மனசு கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் ஏங்கிக்கிட்டும் இருக்கும். ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ அப்படி இருக்கக்கூடாது என் செல்வமே. நான் எதுவாக இருந்தாலும் என் பிள்ளையான உனக்கு மிக பெருசாக மிக பொக்கிஷமாக சிறப்பானதாக தான் உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு கிடைக்க வேண்டியதையெல்லாம் உன் கர்ம வினையை தீர்த்து வச்சு உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன் பொறுமைக்கும் உன்னுடைய பக்திக்கும் உன் கருணைக்கும் உன் நல்ல எண்ணத்துக்கும் நல்ல குணத்துக்கும் சேர்த்து தான் இப்போது மிகச் சிறப்பானதாக உன் கைகளில் கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். என் அருள் இனி முழுவதுமாக உனக்கு கிடைக்கும். உன் மனக்கவலைகள் அனைத்தும் தீரும்படி நான் உனக்கானதை சிறப்பானதாக உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கையை நான் எப்போதும் காப்பாற்றுவேன் என் செல்வமே. இப்போதுதான் உன் வாழ்க்கையில் துன்பங்கள் குறைஞ்சு மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நிறைய மகிழ்ச்சிகளை மனசார பெற்று நீ நிம்மதியாக வாழும்படி செய்ய போகிறேன். எதிர்காலத்தை நினச்சி தேவையில்லாமல் பயப்படாதே. மனதிடத்தோட நான் உனக்கு துணையாக இருக்கேன்ற எண்ணத்தோட வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கையில் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னுடைய துன்பத்தை போக்கி இன்பத்தை பெருக்கி உனக்கு வர வேண்டிய பணத்தை எல்லாம் வரவாக்கி உன் பொருளாதாரம் பெருகும்படி உன்னுடைய நிலைமையை உயர்த்த போகிறேன். உன் மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் குறைஞ்சு சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கி வறுமைங்கிறது வசதியாக மாறப்போகுது. சும்மா உடம்பை மட்டும் பெருக்காம உன் நல்ல ஆரோக்கியத்தை வளர்த்துக்கோ. ஆரோக்கியத்துக்காக நீ செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் இப்போது உன் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் என் செல்வமே. அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு துணையாக ஆதரவாக ஆறுதலாக இருந்து
நீ எதிர்பார்த்த விஷயங்களையெல்லாம் முடிச்சு தரப்போகிறேன். இனி தடையில்லாத வளர்ச்சி உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்க போகுது. நீ சற்றும் எதிர்பார்க்காத சந்தோஷத்தை உன் கைகளில் நான் கொடுக்க போகிறேன். நீ முயற்சி செஞ்ச எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். எல்லா துன்பங்களும் முடிஞ்சு போய் என் அருளால் உனக்கு ராஜயோகம் வந்து சேரும். உன் வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து ராஜயோகத்தையும் உனக்கு தொடங்கி வைக்க தயாராக உன் அப்பன் முருகன் வந்த பிறகு இனி உனக்கு என்ன கவலை? இனி எப்போதும் உன் மேலே அன்பாக இருக்கிறவங்கள உன் கூடவே வச்சுக்கோ. உன் மேலே அன்பாக பாசமாக உனக்கு உண்மையாக இருப்பவர்களை விட்டு நீ விலகி போயினா, அதிக தூரம் போயிட்டீனா நீ திரும்பி வருவ. திரும்பி வர்றதுக்கு வழியும் இருக்கும், வசதியும் இருக்கும். ஆனால் அவங்க உன் மேலே அதே அன்போடும் பாசத்தோடும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா? அதனால் எப்போவுமே உன் மேலே அன்பாக பாசமாக இருக்கும் மனிதர்களை விட்டு ஒருபோதும் விலகி போகக்கூடாது. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் உனக்கு தரப்போகிறேன். நீ எங்கே வெளியே போனாலும் என் திருநீரை உன் நெற்றியில் இட்டு போனினா நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் நிச்சயம் வெற்றிகரமாக நடந்து முடியும். இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையில் பல அளப்பரிய முடிவில்லாத நன்மைகள் ஆரம்பமாகும். நான் அருள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி மழை பொழிய போது உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் விலகி போய் உன் வாழ்க்கையில் புதிதாக வாய்ப்புகள் கிடைக்கும். நீ பயந்து நின்னா அது உனக்கே தடையாகவும் தடங்களாகவும் நடந்து முடிஞ்சிடும். இனிமே உன் வாழ்க்கையில் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாதுன்ற எண்ணத்தோட தைரியமாக வாழ ஆரம்பி. உன் வாழ்க்கையில் தீபத்தை ஏற்றி உன் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சகல சௌபாக்கியங்களும் இனி உனக்கு கிடைக்கும்படி என் ஆசீர்வாதங்களை உனக்கு அள்ளித்தர்றேன். நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நிறைவேறாமல் இருந்த விஷயங்களும் தள்ளி போய் தாமதமாகி தடைப்பட்ட விஷயங்களும் இப்போது செல்வமாய் வெற்றிகரமாய் யோகமாய் உன் வாழ்க்கையில் நடக்கப்போகுது. வசீகரமும் செல்வ வளமும் உன் பக்கம் வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். நீ நினச்சதை விட மிகப்பெரிய அற்புதமான வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன். இனி ஒவ்வொரு நாளும் துன்பமே இல்லாத வெற்றிகரமான வாழ்க்கை உனக்கு அமையும். இந்த நிமிஷமும் கடந்து போய் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து வெற்றியை கொடுப்பேன் என் செல்வமே. உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்த யார்கிட்டையும் போய் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு காரணம் கேட்கவோ அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை உனக்கு சொல்லுவாங்கன்னோ எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா இந்த உலகத்தில் வாழும் எல்லா மனிதர்களும் ஆளுக்கு ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு அவங்க செய்கிறது தான் சரின்னு பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்படி உனக்கு துரோகம் செஞ்சவங்ககிட்ட போய் நீ கேள்வி கேட்டினா, காரணம் கேட்டினா, அவங்க அதுக்கு கூட ஒரு நியாயத்தை பொய்யா தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் ஒரு விஷயம் தப்பாக நடக்குது, தவறு செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் காரணம் கேட்பதற்கு பதிலாக கண்டுகொள்ளாமல் கடந்து போவது தான் சரியாக இருக்கும். வாழ்க்கைனா நிம்மதி வேணும். நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் வீணானதல்லவா? உன் வாழ்க்கைக்கான முழு பொறுப்பையும் இந்த முருகப்பெருமான் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா நீ நிம்மதியாக வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு செஞ்சு தருவேன். இப்போது நீ கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய காலகட்டம்தான். இருந்தாலும் உன் குடும்பத்துக்காக உழைக்கிறது பெரிய விஷயமா இருந்தாலும் அது உனக்கு மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் உன் உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் ஓய்வும் எடுத்துக்கோ. உன் குடும்பமும் முன்னேறி நீயும் நல்ல வாழ்க்கையை வாழும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் கனவுகளையெல்லாம் நனவாக்கி உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் நான் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன். உன் ஆரோக்கிய முன்னேற்றத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் என் செல்வமே. இனி நடக்க போகிற எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக எதிர்கொண்டு புன்னகை செய்தே சமாளித்து வாழ பழகு. நீ காசு பணம் செல்வம்னு சிந்திச்சினா உன் வாழ்க்கையில் செல்வம் வந்து சேரும். ஏழ்மையை பற்றியும் வறுமையை பற்றியும் கஷ்டத்தை பற்றியும் சிந்திச்சினா கஷ்டமும் வறுமையும் ஏழ்மையும் தான் உன்னை போட்டு பாடாப்படுத்தும். இப்போது சொல்லு, நீ எதை சிந்திக்கணும்னு முடிவெடுத்துட்டியா? இனி எப்போதும் நல்ல விஷயங்களை, நேர்மறையான சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும்தான் சிந்திக்கணும்னு இந்த நிமிஷமே முடிவெடு. உருக்குலைஞ்சு போயிருக்க உன் வாழ்க்கையை சீரமைச்சு
உனக்குன்னு ஒரு வெற்றியை கொடுத்து இந்த உலகத்தில் பல பேர் உன்னை பார்த்து வியக்கும்படி எல்லாருக்கும் முன்னுதாரணமாக உன்னை வாழ வைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு என்னை வணங்கி என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்டிருக்க. நீ நினச்ச அந்த காரியத்தை நிச்சயம் நான் வெற்றியாக நடத்தி கொடுப்பேன். இந்த 3ல் ஒன்றை தொட்டவோ மனசில் நீ நினச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக நடப்பதற்கான ஆசீர்வாதத்தையும் உனக்கு அருளுகிறேன் என் செல்வமே. உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ வேண்டிய எல்லா விஷயங்களையும் நல்லபடியாய் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே அதிகமாக பார்த்த நீ, அளவுக்கு மீறிய அன்பை மற்றவங்க மேலே வச்ச நீ இதுக்கு மேலும் கஷ்டப்படக்கூடாது, யாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடாதுன்னு தான் நானே உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து அன்பையும் பாசத்தையும் அளவில்லாமல் கொடுத்து உன் கஷ்டங்களை போக்கி கவலைகளை நீக்கி உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க போகிறேன். நீ சந்தோஷமாக இல்லாத போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கும். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது உன்னை பார்த்து புன்னகை செய்யும். ஆனால் நீ எப்போ அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்குறியோ அப்போது வாழ்க்கை உன்னை கையெடுத்து கும்பிட்டு வணங்கும். எப்போதுமே சுயநலமாக மட்டுமே இருக்காமல் நாம் சந்தோஷமாக இருக்கணும், நாம் சம்பாதிக்கணும், நாம் நிம்மதியாக இருக்கணும்னு மட்டும் யோசிக்காமல் மற்றவங்களை நிம்மதியாக வாழ வைப்பதற்காக ஏதாவது ஒரு சில உதவிகளை செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் திருப்தியையும் உண்டாக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ செய்த தவறுகளுக்காக எப்போது என்கிட்ட வந்து மனசு வருந்தி மன்னிப்பு கேட்டியோ அப்போதே நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன். அதனால் மறுபடியும் நீ செஞ்ச தவறுகளை நினச்சி வருத்தப்பட வேணாம். நீ செஞ்ச தப்பின் காரணமாக எந்த கர்ம பலனும் உன்னை எதுவும் செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன். நீ உறுதியாக இருந்தீனா எந்த குழப்பமும் இல்லாமல் நீ செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செஞ்சு இந்த உலகுக்கு உன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த முடியும். நீ வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் சரியான வாய்ப்புகள் உனக்கு கிடைப்பதற்கும் நான் பல அற்புதங்களை செய்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நான் உன் கூடவே இருக்கும்போது நீ தைரியமாக இருக்கணும் அல்லவா? நிச்சயம் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கை பாதையில் விதி உன்னை வீழ்த்த நினச்சாலும் சரி, அல்லது மனிதர்கள் சதி செஞ்சு உன்னை அழிக்க நினச்சாலும் சரி, உன் அப்பன் முருகன் உன்னை கைவிடாமல் காப்பாற்றுவேன்னு நம்பு. நீ நினச்சதையே நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி தர்றேன்.